சிம்ம ராசி அன்பர்களுக்கு வணக்கம். சிம்ம ராசி காலபுருஷனுக்கு 5வது ராசி. இன்றைய ராசி பலன்கள் சிம்ம ராசிக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. ராசிநாதன் உங்களுக்கு 12ஆம் இடத்தில் இருக்கிறார். ஒரு பின்னடைவை சந்திக்கக்கூடிய ஒரு நிலை அல்லது தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனை ஏற்படும். வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ராசியில் கேது இருக்கிறார். அதனால் உங்களை பொறுத்தவரையிலையும் எல்லார்கிட்டையும் ஒரு ஈக மனப்பான்மை கருணை உள்ளத்தோடு இருக்கக்கூடியவர். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு விட்டேத்தியாக இருப்பீங்க, தனிமை விரும்பியாக இருப்பீங்க. மற்றபடி உங்களுக்கு முயற்சி ஸ்தானத்தை குரு பார்ப்பது என்பது எடுக்கின்ற முயற்சிகள் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். பரஸ்பரம் இளைய சகோதர வீட்டுக்கு நீங்கள் போக அவங்க உங்கள் வீட்டுக்கு வர ஒற்றுமையாக இருப்பீங்க. எந்த முயற்சியாக இருந்தாலும் ஒரு வெற்றி வாய்ப்பை கண்டிப்பாக தேடித்தரும். ரொம்ப நாள் ஏதாவது ஒரு காரிய தடை ஏற்பட்டு ஒரு தடைப்பட்டு இருந்த விஷயங்கள் கூட இன்றைக்கி முடிவுக்கு வரும். பாருங்கள், உங்களுக்கு 11ஆம் இடத்துல சுக்கிரன் குரு இருப்பது என்பது ரொம்ப சிறப்பு. 10க்குடையவன் 11 இருக்கார். குருவோடு இணைஞ்சிருக்கிறதால தொழில் ரீதியாக ஒரு அதிகப்படியான ஒரு நல்ல நிகழ்வுகள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு. தொழிலில் நீங்கள் ஒரு இடம் மாற்றம் பண்ணுறீங்க, இல்லை தொழிலை வளர்ச்சி பண்ணுறீங்க, அதில் என்னென்ன ஒரு யுக்தியை கையாள போகிறீங்க, உங்கள் நிலைகளை சக்ஸஸ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்கான்னா இருக்குது. அது மட்டும் இல்லை, 5க்குடையவன் உங்களுக்கு 11 இருக்கார். பிள்ளைகளால் பெருமிதம் கொள்ளக்கூடிய உன்னதமான ஒரு நாள். குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் உங்களுக்கு நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஒரு நிலை. சீட்டாட்ட, ரேசி, லாட்ரி, ஸ்பெக்குலேஷன், ஷேர் மார்க்கெட் போன்றவற்றில் ஈடுபாடு காட்டுபவர்களுக்கும் சந்தோஷம் மிகுதியான ஒரு நாள் என்று சொல்லலாம். 7ஆம் இடத்தில் ராகு இருந்த போதிலும் குரு பார்வையில் இருப்பதால் திருமண வயதில் இருக்கும் அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வருமா? கைகூடி வரும். நண்பர்கள் உங்களுக்கு நல்லது செய்வாங்க. அதுவும் ராகு அமர்ந்திருக்கிறார். அதாவது அந்நிய மொழி பேசும் நண்பர்கள், அது அவங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேற்றுமொழி இனத்தவர்கள் உங்களுக்கு சாதகமாக உங்களுக்கு அன்பாக இருப்பார்கள். அவங்களால உங்களுக்கு அனுகூலத்தை தரப்போகிறது. சனி பகவான் உங்களுக்கு 8ஆம் இடத்தில் இருந்தாலும் அஷ்டமத்து சனி நிலை இல்லை. காரணம் சனி வக்ரமாக இருக்கிறதால 7ஆம் வீட்டு பலனை தான் செய்வார். மற்றபடி உங்களை பொறுத்த வரலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த 7க்குடையவன் வக்ரமாக இருக்கிறதால ஒரு சில நேரங்களில் வாழ்க்கை துணை அல்லது மனைவி உங்கள் பேச்சை கேட்க மாட்டாங்க, இல்லை அவங்களுக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு அப்புறம் சரியாகக்கூடிய நிலை ஏற்படும். உங்களை 11ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் எண்ணிய செயல் ஈடேறுவதில் காலதாமதம் ஆனாலும் நல்ல